நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இதுக்கு பின்னாடி ஏகேவோ அஞ்சலியோ நிச்சயமா இருக்காங்க. இவங்கள யாரையோ ஒருத்தரை காப்பாத்துறதுக்காக தான் செல்லம்மா இது வரைக்கும் பேசாம மௌனமா இருக்காங்க. ஆனா ரொம்ப நாளைக்கு வாயை திறக்காம இருக்க முடியாது. நான் இது வரைக்கும் மனிதாபிமானத்தோட நடந்துகிட்டு இருக்கேன். நான் மட்டும் போலீஸ்காரியா நடந்துகிட்டு இருந்தேன்னா நேத்தே அவங்க எல்லா உண்மையும் சொல்லிருப்பாங்க. மேடம், தயவு செஞ்சு செல்லமாவ அடிச்சாதீங்க மேடம். அவளை பெயில் எடுத்து உண்மை நின்று நான் கேட்டு உங்ககிட்ட சொல்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு. வேல் கிடைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல சார். நாளைக்கு உங்க வைஃப் செல்லம்மாவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணும்போது அவங்களை எங்க கஸ்டடிக்கு கொண்டு வரணும்னு பேப்பர்ஸ் மூவ் பண்ணி எங்க கஸ்டடிக்கு கொண்டு வந்துருவோம். என்ன மேடம் சொல்றீங்க? ஒரு கை குழந்தையோட இருக்க என் மனைவிக்கு பெயில் கிடைக்காதா? உணர்ச்சி வசப்படாதீங்க. இந்த கேஸ்ல உங்க வைஃப்க்கு நிச்சயமா பெயில் கிடைக்காது. ஏன்னா அவங்க மேல பெரிய புகாரே வந்திருக்கு. அது கொடுத்தது யார் தெரியுமா? அவங்க சொந்த அண்ணன் கடற்கரையா. அதுவும் கமிஷனர் கிட்ட கொடுத்திருக்காரு. என்ன மேடம் சொல்றீங்க? நம்புங்க சார். தான் பொண்ணு ரத்னாவை கடத்தி ஸ்னேகாவை பழி வாங்கந்தா கடற்கரையான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, தான் கார்ல பாம்பு செட் பண்ணி தான் அண்ணன் குடும்பத்தை அழிச்சிட்டுதா டிசி தம்பி சதீஷும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அதனால உங்க வைஃப் செல்லம்மாக்கு நிச்சயமா பெயில் கிடைக்கவே கிடைக்காது. So, you both can leave. செல்லம்மாவை காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கமிஷனர் கிட்ட கடற்கரையான் கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லுங்க. நீங்க போலாம். நீங்களா? அவர் வீட்ல இருக்காரே, தெரிஞ்சுமா தைரியமா வந்திருக்கீங்க? அவரை பார்க்க தான் வந்தேன். என்ன விஷயம்? அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. எதுவா இருந்தாலும் என்கிட்ட தான் சொல்லணும். அவர்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. அத சொல்லுங்க. நீ யாரு? அவரை பார்த்துட்டு தான் போவேன். அவரே மச்சான். டேய், யாரா உனக்கு மச்சான்? உனக்கு எனக்கு என்னடா உறவு? வெளியே போற உள்ள வந்துகிட்டு மாமா மச்சான் உறவு கொண்டாடிட்டு போட வெளியே. பரவாயில்ல, உங்க தங்கச்சி கட்டிட்டுனா நன்றி வந்துடுறேன். ஆனா நீங்க மனுஷனாவது இருக்கு பாருங்க. கேட்டுக்கோங்க. தைரியமா நேரா நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து உங்க முகத்துக்கு நேரம் நின்னு நீங்க மனுஷனே இல்லன்னு சொல்றாரு. டேய், நீ போலீஸ் ஸ்டேஷன்ல என் சட்டையை புடிச்சப்பவே உன்னை தொலைச்சிருக்கணும். செல்லம்மா தாலி ஏத்தாலும் பரவாயில்லன்னு உன்னை கொண்டு போட்டிருக்கணும்டா. உன்னை விட்டம் பாரு. இப்ப வீடு ஏறி வந்து சண்டை போட வந்திருக்கியா? நிலைமை தெரியாம பேசாதீங்க. என்ன நிலைமை? நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா?
உங்க பொண்டாட்டி கொலையை பண்ணிட்டு ஜெயில உட்கார்ந்திருக்கா. அவளை எப்படியாவது உங்களுக்கு வெளியில கொண்டு வரணும். அதுக்கு இவரோட உதவி கேட்டு வந்திருக்கீங்க. அதான் கமிஷன் ஆபீஸ்ல பாத்தீங்கல்ல, எங்க சைடு கம்ப்ளைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. தலைகீழ நின்னாலும் ஜாமீன் கிடைக்காது. டேய், நான் இப்போ உனக்கு எந்த உதவி செய்யற மாதிரி இல்ல. முதல்ல கிளம்பு. மச்சான், தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. நீங்க அவ கூட பிறந்த அண்ணன் இல்லையா? அவ கை குழந்தை வச்சுக்கிட்டு ஜெயில கஷ்டப்பட்டு இருக்கா. நீங்க தயவு செஞ்சு கமிஷன் ஆபீஸ்க்கு வந்து இவ கொடுத்த கம்ப்ளைண்ட் போலீஸ்ல வாபஸ் வாங்கிடுங்க. செல்லமா அந்த தப்பும் பண்ணல. ஓஹோ, எந்த தப்பு பண்ணாம குழந்தையோட ஜெயில இருக்காங்களேன்னு நீங்க வேதனைப்படுறீங்க. அப்ப நானும் எந்த தப்பு பண்ணாம தானே ஜெயிலுக்குள்ள இருந்தேன். எனக்கு வேதனையா இருந்திருக்காதா? இனிமே உங்க பொண்டாட்டி இருக்க போறதாங்க தானே. 2 நாள் இருந்தா எல்லாம் தானா பழகிடும். நான் தெரியாம தான் கேக்குறேன். ரத்னாவை நானா கடத்தினேன் சொல்லுங்க. ரத்னாவை நீ கடத்தல தெரியும். உனக்கு கேஸ் வாபஸ் வாங்கிட்டல. அப்ப கடத்தினது உங்க பொண்டாட்டி இல்லையா? வேணும்னே என்ன பழி வாங்கணுங்கிறதுக்காக ரத்னாவை கொண்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு கேவலமா ஒரு டிராமா ஆடினா. உங்க பொண்டாட்டி மாதிரி ஒரு துரோகியை யாரும் பார்க்கவே முடியாது. இங்க பாரு, வாய்க்கு வந்து விடல பேசாத. ரத்னாவை கடத்தது இறந்து போனாரு டிசி சேதுபதி அவர்தான். என்னது? ஐயோ என்னங்க அப்படிலாம் இல்ல. நீங்க வேற. நான் இப்பதான் சதீஷை பார்த்து பேசிட்டு வரேன். அவர் நல்ல மனுஷன் தான். செத்து போயிட்டாருல, இனிமே என்ன வந்து கேட்கவா முடியும் ஏன் பழி போடுறீங்கன்னு? அதான் நைஸா பழி தூக்கி அவர் மேல போடுறாரு. அதானே? நீங்க நல்ல கதையில புது ட்விஸ்ட் எல்லாம் தான் குடுக்குறீங்க. இதெல்லாம் வேற யார்கிட்டயா சொல்லுங்க. இங்க பாரு ஸ்னேகா, நான் என்ன சொன்னா நீ நம்ப போறது இல்ல. மச்சான், நீங்க வாங்க மச்சான் ப்ளீஸ். வர முடியாது, பொறப்புற. செல்லம்மாவுக்காக நீங்க வர வேணாம். அவ குழந்தைங்க நீங்க தாய்மாமன் தானே. தாய் மாமனா? அவளை நீங்க காப்பாற்ற வேணாமா? இப்பதான் நான் தாய் மாமன் தெரிஞ்சுதா? டேய், யாரா அந்த ஏக்கு? அப்படியே அந்த குழந்தைய தொட்டில போட்டீங்களே பேர் வைக்கிறதுக்கு. அப்ப இவங்க காத்துட்டு இருக்காங்க. யாருக்கு? அந்த ஏகே லேட்டா வருவானா? அது வரைக்கும் இவங்க காத்துட்டு இருப்பாங்களா? அப்புறமா அவரு காதுல ஓதுவாராம் பேரை. இப்ப நான் வரணுமா? நான் ஓடா தாய் மாமனா? உங்க தங்கச்சி உதவி பண்ண கேட்டதுக்கு இப்படி அனகரிமா நடந்துருக்கீங்களே. அவர் அப்படிதான் நடந்துக்குவாரு. ஏன்னா அவர் ஆம்பளை, என் புருஷன். வெக்கமே இல்லாம ஆளுங்களை வச்சு தூக்கிட்டு போய் என் முடியை வெட்டி விட்டீங்களே. அந்த மனுஷன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. அதுல கொஞ்சமாவது நீங்க வேதனைப்பட வேண்டாம்? போடுங்க. உங்களை வந்து கேவலமா எங்களுக்கு நடந்துக்க தெரியாதா? வரட்டும் உங்க பொண்டாட்டி வெளியில. இதே மாதிரி ஆளுங்களை வச்சு தூக்கிட்டு போய் மொட்டை அடிச்சுடுறேன். அதுவும் வாழ்நாள் நடக்காது. அவன் நெருப்பு, நீ குப்பை. கிட்ட நெருங்கி வந்தா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். நான் குப்பையா? ஆமா. எனக்கு என்ன இந்த குப்பைன்னு சொல்றாரு? அப்ப என்ன வெப்பாட்டின்னு சொல்லாம சொல்றாரா? கேளுங்க. என்னடே, யாரடா வப்பாட்டின்னு சொன்ன? அவ என் பொண்டாட்டிட பரதேசம். அடடே, எங்க அட்ரா. தைரியமா தான் அடிக்க பாப்போம். அட்ரா, என்ன ஆக்டிங் குடுக்குறியா? அடிக்க மாட்டேன், நான் அடிக்க மாட்டேன். என் பொண்டாட்டி எவ்வளவு தெளிவா இருந்தா அவ குழந்தைக்கு உங்களை தாய்மாமனை இல்ல சொல்லியிருப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அவளுக்கு அண்ணன் இல்லைன்னு அர்த்தம். ஆனா இப்பதான் தெரியுது நீங்க ஒரு மனுஷன் கூட இல்லைன்னு. அவ பேச்ச கேட்க வந்த பாருங்க. எனக்கு தேவைதான். அதுக்கு அந்த ஏகே கிட்டே போயிருக்கலாம். உங்ககிட்ட வந்த பாருங்க. போ, அந்த ஏகே போட. அப்புறம் இங்க வந்த என்ன ஸ்னேகா, ஆழ்ந்த சிந்தனையில இருக்க போல இருக்கு. திடீர்னு இந்த மனுஷன் அந்த செல்லம்மாவை பத்தி ரொம்ப பாசமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன ஏதுன்னு கேட்டா என் மேல கோவப்படுறாரு. ஒரு வழியா சமாளிச்சு தண்ணியை ஊத்தி அப்பதான் படுக்க வச்சேன். அதுக்குள்ள இந்த வடமலை வந்துட்டான். பொண்டாட்டி ஜெயில இருக்கால, எப்படியாவது அவளை வெளியில கொண்டு வந்துடணும்னு காலில் விழாத குறையா பிடிச்சு கெஞ்சினான். நான் இவரை நல்லா உசுப்பேத்தி விட்டுட்டேன்.
கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளாத குறைதான் அமிச்சிட்டாரு. ஆனா இந்த வடமலை போகும்போது உங்ககிட்ட வந்ததுக்கு அந்த ஏகே கிட்டயே போயிருக்கலான்னு சொன்னான். அதான் ஏன் சொன்னான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த ஏகே நினைச்சா செல்லம்மா வெளியில வந்துருவான்னு பயப்படுறியா? பின்ன அந்த ஏகே எவ்வளவு பெரிய விஐபி, அவர் நினைச்சா முடியாததே கிடையாது. ஆனா அந்த செல்லம்மா வெளியில வரக்கூடாது. அதான் என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ ஏதாவது சொல்ல. ஏய், உன்கிட்ட தான் மதுமிதான்னு ஒரு டால் இருக்கே, அது உன் கையில தானே இருக்கு. ஏன் கிட்டயா? அவ்வளோலாம் கரெக்டா சொல்லிட முடியாது கோமதி. ஏன்னா அது ப்ரெடிக்ட் பண்ண முடியாத புயல். நம்ம பேனாக்கத்தியை காட்டணும்னு வையே, அது திடீர்னு அருவாளோட நிற்கும். ஸ்னேகா, வர வர உனக்கு ஞாபக மருதி அதிகமாயிடுச்சு. அந்த மதுமிதாவும் அஞ்சலியும் பாண்டிச்சேரி ரெசார்ட்க்கு போனாங்க. நாம கூட எஸ்ஐ கார்த்திகை ஃபாலோ பண்றதுக்காக அனுப்பியிருந்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த இடத்துல அந்த மதுமிதா 6 அடி உயரத்துல இருக்க ஒரு மனுஷனை மீட் பண்ணிருக்கா. எஸ், அவன் கூட அவளை ஏதோ மிரட்டினதா நம்ம கிட்ட கார்த்திக் சொன்னானே, அந்த வெப்பனை யூஸ் பண்ண. கரெக்டான நேரத்துல நல்ல ஐடியா கொடுத்த. ஹலோ. ஹாய் பேபி டால். ஹலோ. ஹலோ, நான் ஸ்னேகா பேசுறேன். சொல்லுங்க. என்னடா இது? என்ன மது, உங்ககிட்ட பேசுறவங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அடுத்த நிமிஷமே கேட்டவங்களா மாறிடுவாங்க. ஆனா அப்படிப்பட்ட நீங்க சொல்ற அந்த சொல்லுங்கங்கிற வார்த்தையில ஒரு வலுவிழந்த புயல் தெரியுதே. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் செல்லம்மா லாக்அப் குள்ள போயாச்சு. பார்ட்டி இல்லையா? ஹாப்பி தானே? பார்ட்டிங்க. பார்ட்டி தானே, வச்சிருவோம். இப்ப போனை வைக்கட்டுமா? ஹலோ, என்ன பார்ட்டி வச்சிடலான்னு சொல்லிட்டு போனை கட் பண்றேங்கிறீங்க? நீங்க கட் பண்ணலான்னு சொல்றது போனையா இல்ல ஏன் கான்டாக்டியா? இல்ல ஏன் கேக்குறேன்னா, உங்களோட பேச்சுல செல்லம்மா மேல கொஞ்சம் ஸ்லைட்டா பரிதாபம் காட்டுற மாதிரி தெரியுது, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. செல்லம்மா யாரு? அவளுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஓஹோ, அப்போ நீங்க செல்லம்மாவை விட்டு ஒதுங்கி போறீங்களா? சோ உங்களுக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல நடந்த கொலையை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? ஏய், என்ன பேசுற? கேள்வியெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அந்த மர்டரை பத்தி எனக்கு என்ன தெரியும்? அப்படியா? எதுவுமே தெரியாம தான் பாண்டிச்சேரி ரெசார்ட்ல அந்த உயர்ந்த மனிதனோட டிஸ்கஷன்லாம் பண்ணீங்களா? கட்டுக்கட்டா பணம் எல்லாம் கொடுத்தீங்களா? ஸ்னேகா, தேவையில்லாம என்கிட்ட விளையாடாத ப்ளீஸ். இப்போ எனக்கு தேவையில்ல என் பொண்ணு அஞ்சலியோட வாழ்க்கை. சதீஷ் அவளையும் ஒண்ணு சேர்க்கறதுக்கு எந்த சாத்தா ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாலும் நான் போய் பார்க்கிறதுக்கு தயாரா இருக்கேன். அப்படித்தான் அவனையும் போய் பார்த்தேன். அப்படியா? அப்போ அப்படியே இந்த சாத்தா சொல்றதையும் நீங்க கேட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வடமலையில உங்க வீட்டுக்கு வருவான். ஏகேவை பார்த்து எப்படியாவது தான் பொண்டாட்டிய வெளியில கொண்டு வரணும்னு கெஞ்சுவான். முடிஞ்சா இன்னைக்கு நைட்டே ஜாமீன்ல வெளியில கொண்டு வரதுக்கு வழி இருக்கான்னு கூட கேட்பான். ஆமா, அதுக்கு நான் என்ன பண்ணணும்?
வடமேல கேக்குற உதவிய ஏகே பண்ண விடாம நீங்க பாத்துக்கணும். நான் சொல்லி கேக்குற ஆளா ஏகே? உனக்கு தெரியாதா? கம் ஆன், நீங்க சொன்ன அவர் கேட்கணும். இல்லன்னா ஆபத்து உங்களுக்கு தான். சோ வரவன வாசலையே வச்சு திரும்ப அனுப்பிடுங்க. என்ன தெரியுமா, ஏகே உதவி பண்ணலனா அந்த செல்லம்மா ஜென்மத்துக்கும் ஜெயிலே இருப்பா. எனக்கும் அதானே வேணும். முயற்சி பண்றேன். முயற்சி பண்றீங்களா? நோ 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 நோ, பண்றேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. ஏன்னா செல்லம்மா கிட்ட நான் தோத்து போறனோ இல்லையோ, நீங்க தோத்து போயிடக்கூடாது பாருங்க. என்ன சொல்ற? புரியலையா? செல்லம்மா வெளியில வந்துட்டானா ஆட்டோமேட்டிக்கா உள்ள போறது யாரு? உங்க பொண்ணு. நான் சொல்றது புரியலையா? உள்ளனா ஜெயிலு ஜெயிலு. ஸ்னேகா, சோ டிசைட் பண்ணிக்கோங்க. உங்க பொண்ணு கம்பி என்னனுமா வேண்டாமாங்கிறது நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. ஹலோ பேபி டால். இப்ப நான் போனை கட் பண்ணிடுறேன். ஐ மீன் போனை மட்டும்தான். ஓகே, பை. கலக்கிட்ட. என்ன சொன்னாங்க உங்க பேபி டால்? பாவம், பேபி டால் சார்ஜ் இறங்கி போயிருந்தா இப்ப நான் விட்ட விடல பேட்டரி ஃபுல் ஆயிடுச்சு. பயத்துல அப்படி டோட்டலா வேர்த்து போய் என் போன் வழியா வந்து என் காதே நனைஞ்சிருச்சு. ஸ்னேகா, நீ உடனே ஒரு 3G போன் வாங்கிடு. எதுக்கு? ஏன்னா நீ அடுத்தவங்களை மிரட்டுறப்ப அவங்க பயந்து நடுங்குறாங்கல்ல, அதை நாம பார்க்கணும், பார்த்து ரசிக்கணும். நீ என்னை விட கொடுமைக்காரியா இருக்க. நில்லு. எங்க போயிட்டு வர? கடைக்கு போயிட்டு வரமா. இதென்ன? கேஸ் லைட்டர் கெட்டு போச்சு, அதான் தீப்பெட்டி. போ உள்ள. மது, மது, அஞ்சலி சாப்பிட்டாளா? என்கிட்ட எதையும் பேசாதயா. நானே புலிவாலை பிடிச்ச கதையா திணறிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான். நீதான் அஞ்சலி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிற மாதிரி அஞ்சலியை ஒரேடியா என்கிட்ட பிரிச்சு அந்த செல்லம்மா கிட்ட கொண்டு போய் சேர்த்த. இப்போ அது எவ்வளவு பெரிய விவகாரத்துல கொண்டு போய் விட்டுருக்கு பாரு. மது, நீ அதாவது கற்பனை பண்ணி உளராத. செல்லம்மா நம்ம கூட பழகினதுனாலதான் அவங்களுக்கே எப்படி ஒரு நிலைமை வந்து. நம்மளோட நீ என்ன ஏயா சேர்த்துக்கிற? இதுக்கெல்லாம் மூல காரணமே நீதான், நீ மட்டும்தான். இப்பவும் சொல்றேன், அஞ்சலி விஷயத்துல கூட நீ நிறைய தப்பு பண்றியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. என் மனசுக்குள்ள இருக்கிற கேள்வி எல்லாம் கேட்டா நீ எங்க ஆமான்னு சொல்லிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. சார், நான் உள்ள வரலாமா சார்? வாங்க வடமன. எங்க எல்லாரையும் ஒரேடியா மறந்துட்டீங்களோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, என்னையாவது ஞாபகம் வச்சிருக்கீங்களே. நீ எதுக்கு ஏகே தலைகுனியணும்? ஜெயிலுக்கு போனவ குடும்பத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னு தலையெழுத்த உனக்கு? என்ன மிஸ்டர் செல்லம்மா, இது பாருங்க. ஏது இவ்வளவு தூரம்?
மது உள்ள போ. இந்த ஆளை வெளியே போ சொல்லியா? அதை விட்டுட்டு என்னையே உள்ள போ சொல்ற? நான் உள்ள போனதுக்கு அப்புறம் கோர்ட்டு கேஸுக்குன்னு கட்டு கட்டா பணத்தை அள்ளி கொடுக்கறதுக்கா? நீங்க பாருங்கம்மா, நான் ஒன்னும் பிச்சை எடுக்க வரல. வேதனையில மனசு நொந்து போய் வந்திருக்கேன். வார்த்தையால் என்ன கொல்லாதீங்க. வாங்க. சாரி வடமலை, உங்களுக்கு தான் அவளை பத்தி தெரியுமே. அவ சொன்னதை எதையும் மனசில் வச்சுக்காதீங்க. செல்லம்மா எப்படி இருக்காங்க? இப்போ அது கேட்கணும்னு மனசு வந்துச்சே சார். எனக்கு முன்னாடி நீங்க தான் அவளை போய் பாப்பீங்கன்னு உங்க நட்பு மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். கடைசியில இப்படி ஏமாத்திட்டீங்களே. நான் இப்ப சொல்ல வர விஷயம் உங்க மனசை கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கத்தோட இல்ல. எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு கட்டம் வரும். அப்ப நம்ம எந்த திசையிலையும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாம முடமா நிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நானும் அப்படிதான் சூழ்நிலை கைதியா முடங்கி கிடக்கிறேன். செல்லம்மா கிட்ட சொல்லி இந்த அண்ணனை மன்னிச்சிட்டு சொல்லுங்க. அண்ணன் தங்கச்சிக்குள்ள மன்னிப்பெல்லாம் எதுக்கு சார்? நான் இப்ப வந்ததே உங்க உதவியை கேட்கத்தான். எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, உடனே ஏற்பாடு பண்றேன். அதுல ஐயடா, இப்பதான் குசேலர் வாயை திறந்திருக்காரு. ஏகே, அந்த யானை வயித்துக்குள்ள சோளப்பொரிய கொட்டுங்க. நீங்க பாருங்க, நான் இப்ப வந்தது காசு பணம் கேட்கறதுக்காக இல்ல சார். செல்லம்மாவை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அவளுக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. செல்லம்மா பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவ கொலை பண்ணுவாளா? ஓ, அவளுக்கு ரொம்ப வேண்டியவங்க யாரையோ காப்பாத்துறதுக்காகத்தான் இந்த கொலைப்பழிய அவ தான் மேல ஏத்துக்கிட்டு இருக்கணும். ஆமாமா, செய்யறதையே செஞ்சுட்டு தியாகி மாதிரி பேசுறது இப்ப ஒரு ஃபேஷனாவே ஆயிப்போச்சு. மது, பேசாம இருக்க மாட்டியா? முதல்ல உள்ள போ. நீங்க சொல்லுங்க வடமலை, நான் என்ன பண்ணணும்? சார், செல்லம்மாவையும் குழந்தையும் பிரிஞ்சு ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியாது. அவளை முதல்ல ஜாமீன்ல எடுக்கணும். மர்டர் ஸ்பாட்ல வச்சு அரெஸ்ட் பண்ணதால ஸ்டேஷன்ல ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இனிமே கோர்ட்டு கொண்டு போயிடுவாங்க சார். இப்போவும் நம்ம ஜாமீனுக்கு மூவ் பண்ணலன்னா 1 வாரமோ 10 நாளோ போலீஸ் கஸ்டடியில் இருக்க வேண்டி வரும் சார். அப்படி ஒரு நெருக்கடியை செல்லம்மா தாங்கி போல இல்லையோ, என்னால தாங்க முடியாது சார். ப்ளீஸ் சார், உங்க செல்வாக்க பயன்படுத்தி பெரிய லெவல்ல யார்கிட்டயாவது பேசி செல்லம்மாக்கு ஜாமீனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். ப்ளீஸ். நல்லா இருக்கியா? ஒரு கொலைகாரிக்காக ஏகேவ அடுத்தவங்க கிட்ட போய் கெஞ்ச சொல்றியா? அதுக்கப்புறம் அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கும்? இத பாரு ஏகே, அந்த மாதிரி முட்டாள்தனமா எதையும் செஞ்சிடாத. நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆமா ஆமா, உனக்கு நான் சொல்றதெல்லாம் கசக்கும், அந்த செல்லம்மா சொல்றது மட்டும்தான் இனிக்கும். அவ பேச்ச கேட்டுதான் இப்ப நம்ம பொண்ணை வந்து ரூமுக்குள்ள அடைச்சு வைக்கிற நிலைமைக்கு வந்திருக்கும். என்னது, அஞ்சலி பூட்டி வச்சிருக்கீங்களா? ஏன், என்னாச்சு? அஞ்சலி, ஏ மிஸ்டர், எங்க போறீங்க? வாங்க இங்க. என்ன சார் இது? அஞ்சலி ஏன் சார்? ஆமா, அஞ்சலியை அடைச்சுதான் வச்சிருக்கோம். அவளுக்கு மூளை குழம்பி போச்சு. இல்லனா ஜெயில இருக்கிற செல்லம்மாவை பார்க்கணும் துடிப்பாளா? மது, போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின மிருகமாயிடுவேன். என்ன செய்வேன் எனக்கு தெரியாது. சார், என்ன சார் நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க வீட்டுல இருந்தப்போ எந்த பிரச்சனையும் இல்லாம எவ்வளவு சந்தோஷமா இருந்தா, இப்போ அதை விடுங்க விடமல்ல. இப்ப செல்லம்மாவை காப்பாத்துற வழியை பாருங்க. ஒரு நல்ல வக்கீலா பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. சார், உங்களுக்கே தெரியும்ல சார், எனக்கு பெரிய லெவல்ல யாரையுமே தெரியாது. நீங்களா பார்த்து பேசிதான் எனக்கு ஹெல்ப் பண்ணும்.
இல்ல வடமலை, நான் இப்ப இருக்கிற சூழ்நிலையில சார் ப்ளீஸ் சார், ஏதாவது காரணத்தை சொல்லி அவாய்ட் பண்ணிடாதீங்க சார். உங்களை தான் மலை போல நம்பி வந்திருக்கேன். சார் யோசிக்காதீங்க சார் ப்ளீஸ். சரி, எனக்கு தெரிஞ்ச வக்கீல் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட பேசி ஜாமீன்ல எடுக்க ஏற்பாடு பண்ணுவோம். வாங்க. தேங்க்யூ சார். ஏகே நில்லு. ஒரு அடி எடுத்து வச்சா நடக்கிறதே வேற. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏகே சார், உன் கௌரவத்தை மறந்துரு. செல்லம்மாவுக்காக ஒரு அடி எடுத்து வச்சா கூட அஞ்சலியும் நானும் உயிரோட இருக்க மாட்டோம். இந்த சின்ன நெருப்பு போதும் ஏகே எங்களை சாம்பலாக்கிறதுக்கு. வேண்டாங்க, என் செல்லம்மாவுக்காக நீங்க யாரும் சாக வேண்டாம். உப்பு எங்க வச்சிருக்க? என்ன முறைக்கிற? உங்க அண்ணி ஜெயிலுக்கு போயிட்டாங்கிறதுக்காக யாரும் சாப்பிடாம பட்டினியா இருக்க முடியுமா? உப்பு எங்க வச்சிருக்க? கேஸ் அடுப்புக்கு பின்னாடி இருக்கு. ஏன் அத அலமாரியில வச்சு தொலைச்சா? இருக்கிற இடத்துல இருந்து எடுத்துக்க முடியாதா? வர வர உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தியா போச்சுடி. கூட கூட பேசுறத பாரு. ஏய், சாம்பார் பொடி எங்க வச்சிருக்க? என்ன கொஞ்சம் நிம்மதியா அளவிடுறீங்களா? ஏன் இப்படி கொடுமைப்படுத்துறீங்க? என் புள்ள இப்ப வந்துருவாண்டி. அங்க எங்க அலைஞ்சிட்டு பசியோட வருவா. வரவனுக்கு நான் சோறு போட வேண்டாமா? நான் என்ன எங்க ஹோட்டலுக்கா கேக்குறேன்? எங்க வச்சிருக்க சொல்லு. அதுவும் அங்கதான் இருக்கு. அண்ணி வெளியில வந்துட்டாங்களா? அவங்களுக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் இல்லல்ல, எந்த பிரச்சனையும் இல்லல்ல. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றீங்க? அவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, அமைதியா இருக்காங்க. அதனால போலீஸுக்கு இன்னும் சந்தேகம் தான் அதிகமாகுது. ஐயோ, நீங்க அவங்க கிட்ட பேச வேண்டியதானே? வடமலை சார் போய் பேசினதுக்கு அவங்க எதுவுமே சொல்லல. ஏகே சாரை விட்டு பேசியிருந்தா அவங்க கண்டிப்பா பதில் சொல்லிருப்பாங்க. ஏகே சாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன்ட்டாரு. என்னடா, என்ன ஆச்சு? செல்லம்மா இன்னும் போலீஸ் கஸ்டடியில தான் இருக்காங்க. அப்படியா? சரி, நீ வா சாப்பிடலாம். அமுதா, நீ சாப்பிட்டியா? எப்படிங்க? அண்ணி அவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கும் போது என்னால எப்படி சாப்பிட முடியும்? ஏய், நீ பசி தாங்க மாட்டடா. வா, வந்து சாப்பிடு வா. அண்ணி யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. டேய் வாசு, ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா நீ? இப்படி அழுதுகிட்டு நடந்ததையே பேசிட்டு இருக்கிறதுனால செல்லம்மா ஜெயில இருந்து வெளியில வந்துட போறாளா? உனக்கு பிடிச்ச கோவக்காய் பொரியல் செஞ்சிருக்கேன்டா, வந்து சாப்பிடுறா, வாடா. அமுதா, அழாத அமுதா. செல்லம்மாவை வெளியில கொண்டு வரதுக்காக சிட்டில இருக்கிற பெரிய லாயரை ஏற்பாடு பண்ண போறோம். கவலைப்படாத. வா, போய் சாப்பிடலாம். நான் திரும்ப வடமலை சாரை போய் பார்க்கணும். எனக்கு சாப்பாடு எல்லாம் வேண்டாம். நீங்க முதல்ல எப்படியாவது அண்ணிய வெளியில கூட்டிட்டு வாங்க. ஐயோ, நொய் 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 நொய்ங்கிறியடி. என் பிள்ளைய கொஞ்சம் விடாண்டி.
இருந்தானா உனக்கு வயித்து வலி வந்துடும்டி. டேய் வாடா, உனக்கு பிடிச்ச மோர் குழம்பு கூட சேர்த்து பண்ணி வச்சிருக்கேன்டா, வந்து ஒரு வாய் சாப்பிடுறா. அம்மா எனக்கு சாப்பாடு வேண்டாம், முதல்ல அமுதாவை சமாதானப்படுத்துற வழியை பாரு போ. ஏன் இப்படி இருக்கிறான்? அடியே வா, வந்து சாப்பிடு வா. எனக்கு பசிக்கல, நீங்க வேணா போய் சாப்பிடுங்க. நல்ல குடும்பத்துல பொண்ணு எடுத்திருந்தா இந்த மாதிரி அவஸ்தையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஏன்னு அழுதுகிட்டே இரு. உனக்கு அமுதான் பேர் வச்சதுக்கு பதிலா அழுகன்னு பேர் வச்சிருக்கலாம். என் பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து இந்த செல்லம்மாவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட், ஜெயிலு, ஜெயிலு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட், இதே வேலை தானா? வேற வெட்டியே கிடையாதா? எங்க இருந்து வந்து சேர்ந்தீங்கடி எங்க குடும்பத்துக்குன்னு? எங்க உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ணியும் நாத்தனாரும் மேடம், எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னால எதுவும் பண்ண முடியாது. எதுக்கு நீங்க ஆபீஸ்க்கு வந்து உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிறீங்க சார்? என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோங்க மேடம். எனக்கு வேற வழியும் இல்ல. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. அதான் செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப திரும்ப நான் இங்க வந்து நிக்கிறேன். மேடம் ப்ளீஸ் மேடம், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் ப்ளீஸ். என்னால ஹெல்ப் பண்ண முடியாது மேடம். நான் போலீஸ். சட்டத்துக்கு மாறா என்னால எதுவுமே செய்ய முடியாது. இப்ப கூட 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி செல்லம்மா ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டேன். சாப்பிடுறதுக்கு கூட வாயை திறக்கலன்னு சொன்னாங்க. இங்க பாருங்க, உண்ணாவிரதத்தாலேயோ சத்தியாகிரகத்தாலேயோ எந்த பிரயோஜனமும் கிடையாது. சட்டத்துக்கும் நீதிக்கும் இதயமும் கிடையாது, சென்டிமெண்ட்ஸும் கிடையாது. உங்க வைஃப்க்கு முதல்ல அதை புரிய வைங்க. வேணா ஒண்ணு பண்ணுங்களேன், போய் உங்க வைஃப் கிட்ட பேசி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கொலைகாரன் யாருன்னு சொல்ல சொல்லுங்களேன். உங்களால முடியாதுல்ல? அப்ப நடந்த கொலைகளுக்கு உங்க வைஃப் உடந்தையா இருந்திருக்காங்க, அது நியாயமா? நியாயம் தர்மம் பார்க்க சூழ்நிலையில நான் இல்ல மேடம். என் குழந்தை பிறந்து 3வது மாசம் அது ஜெயில இருக்கு. அத எந்த அப்பனால தாங்கிக்க முடியும்? மேடம் நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், என் செல்லம்மா கூட நான் வாழ்ந்திருக்கேன், அதை வச்சு சொல்றேன். அவ இந்த கொலையெல்லாம் செஞ்சிருக்க மாட்டா. அதான் சார் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன். மேடம் வெறும் பேச்சு மட்டும் என் பொண்டாட்டி புள்ளைய திருப்பி கொடுக்காது மேடம். ப்ளீஸ், நீங்க ஒரு வாரம் உங்க கஸ்டடியில் எடுத்து அவளை விசாரிக்கிறதா சொன்னீங்க. தயவு செஞ்சு எடுக்காதீங்க. நான் பெயிலுக்கு மூவ் பண்ணணும், தடுக்காதீங்க ப்ளீஸ். ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல சார். சரி, பெயில் யாரை வச்சு மூவ் பண்றீங்க? அதான் பெயிலே கிடைக்காதுன்னு சொல்லிட்டீங்களே, அதனாலதான் அந்த கடற்கரையான்ட்ட போய் கேஸை வாபஸ் வாங்க சொல்லி கேட்டேன். ஆனா அந்த நன்றி கேட்டவன் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சொந்த தங்கச்சி மேல அப்படி என்ன பகை? என்ன சொல்றது மேடம், குடிபோதைக்கும் பொம்பளை கிட்டையும் அடிமைப்பட்டவங்க கிட்ட இந்த அண்ணன் தங்கச்சி உறவுலாம் பார்க்க முடியாது. ரத்னா அவ செல்லம்மா கடத்தலன்னு சொன்னா அவன் நம்ப மாட்டேங்கிறான். என் செல்லம்மா எல்லாருக்கும் நல்லதான் செஞ்சிருக்கா மேடம். ஆனா அந்த ஏகே கூட என் செல்லம்மா அவ புரிஞ்சுக்கல. அஞ்சலி சதீஷ கல்யாணம் படிக்கிறதுக்கு அவ எவ்வளவு போராட்டினா தெரியுமா? ஆனா இப்போ அஞ்சலி சதீஷ் பிரிஞ்சதுக்கு காரணம் செல்லம்மா தான் சொல்லி அவரு புது கோபத்தை காட்டுறாரு. மேடம் இந்த உலகத்துல எல்லாருமே நன்றி கேட்டவங்க தான். ரொம்ப இமோஷனல் ஆகுறீங்க வடமலை. நீங்க ஏன் இந்த விஷயத்த கொஞ்சம் பிராக்டிக்கலா பார்க்க கூடாது? ஒரு நல்ல அட்வொகேட்டை போய் மீட் பண்ணுங்களேன். மேடம் ஒரு வாரம் கஸ்டடியில எடுக்க போறேன்னு சொன்ன நானே இப்படி பேசுறேன்னு பாக்குறீங்களா? அது என்னோட தொழில். லாயரை போய் பாருங்கன்னு சொன்னது உங்க குழந்தை மேல இருக்கிற பரிதாபத்தால. எனக்கு எந்த பெரிய வக்கீலுமே தெரியாது மேடம். நான் ஒரு அட்வொகேட் சொல்றேன், ரொம்ப காஸ்ட்லியான ஆசாமி. ஆனா இந்த மாதிரி சமயத்துல அவரால் உதவி செய்ய முடியும். தயவு செஞ்சு யாருன்னு சொல்லுங்க மேடம். அவர் கையை கால பிடிச்சாவது நான் என் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்திக்கிறேன் ப்ளீஸ். ரொம்ப அவசரப்படுறீங்க. அவர்கிட்ட நீங்க ரொம்ப பொறுமையா தான் டீல் பண்ணணும். கொஞ்சம் எடக்கு மடக்கான ஆசாமி, ஆனா திறமைசாலி. சென்டிமெண்ட்ஸ், நியாயம், அநியாயம் இதை வச்செல்லாம் அவரை மடக்க முடியாது. அவரோட பேர் என்ன மேடம்?
அவினாஷ். நீ சொன்ன மாதிரியே அந்த வடமலையை விரட்டி அடிச்சிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? தேங்க்யூ. தேங்க்ஸ். ஸ்னேகா குட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. எனக்கு உங்களுக்கு விஷயம் தெரியுமா? வடமலை இங்க வந்துட்டு போனாருல்ல, நேரா ஏகே வீட்டுக்கு போயிருக்காரு. எதுக்கு? உதவி கேட்டுதான். ஆனா மதுமிதா ஏகேவே உதவி பண்ணவே விடலையாம். அவரை அவமானப்படுத்தி விரட்டி அனுப்பிச்சிட்டாங்களாம். இப்பதான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. நீ மதுமிதாக்கு போனை போட்டு வடமலை அங்க வருவான், எந்த உதவியும் செய்யாதுன்னு சொல்லிட்டியா? ஆமா சொன்னேன். எனக்கு அந்த செல்லம்மா வெளியில வரக்கூடாது. அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இந்த பார் ஸ்னேகா, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணி அழ வச்சு பார்த்த எல்லாருமே கதறி அழுததை கண்ணால பார்த்திருக்க. நமக்கு அந்த நிலைமை வேணாமா? ஓஹோ, அப்போ நான் கதறி அழுவேன்னு சொல்றீங்க? சே 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 சே, நான் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நமக்கு அந்த நிலைமை வேணான்னு சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ ஸ்னேகா. வாங்க சதீஷ், வாங்க. வணக்கம் சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த கோவில் எல்லாம் 6 கால பூஜைன்னு கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆனா இந்த வீடை பொறுத்தளவுல ஸ்னேகாவுக்கு 9 கால பூஜை எல்லாரும் நடத்துறீங்களாப்பா. ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ப்ளீஸ். சாரி. என்ன விஷயம் சதீஷ்? நான் வரேன். சதீஷ் அதானே நீ சொன்ன உடனே நின்னுறாங்களே. ஏன் தம்பி, நான் உண்மையை சொன்ன உடனே உறுத்துதோ? ஐயோ, ஏங்க இப்படி பேசுறீங்க? நீங்க என்ன ஏன்பா, நான் இருக்கிறது உங்க அண்ணனுக்கு தான் பிடிக்காம இருந்தது, உனக்குமா? இத பாருங்க, தயவு செஞ்சு தப்பா பேசாதீங்க. நான் ஸ்னேகா கிட்ட முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு. ஏய், என்னப்பா அப்படி முக்கியமான பிரச்சனை? நாட்டு பிரச்சனையா பேச போறீங்க? செல்லம்மா ஜெயில இருந்து வெளியே வந்துடக்கூடாது, அதுக்கு ஏதாவது ஒரு சதி திட்டம் போட்டு உள்ள வைக்கணும், அவ்வளவுதானே? நான் என்ன சொல்றேன்னா தம்பி, ஸ்னேகாவை கொஞ்ச நாள் தனியா விட்டுருங்க, அவ சந்தோஷமாவது இருக்கட்டும். இல்ல, நான் இப்படிலாம் இருந்தா சந்தோஷமா இருக்க மாட்டேங்க. எனக்கு அந்த செல்லம்மாவோட அழிவுல தான் சந்தோஷம். புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க எப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் எங்கேயாவது போய் செத்து போறேன். அதுல விருப்பமா உங்களுக்கு? அப்ப தயவு செஞ்சு பேசாம இருங்க. I'm sorry சதீஷ். இட்ஸ் ஓகே. நீங்க சொல்லுங்க. செல்லம்மாவுக்கு ஜாமீன் கிடைச்சிரும் போல இருக்கு. ஜாம் எப்படி? இல்ல, ஏசி சிவரஞ்சனி கொடுத்திருக்கிற ஐடியாஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. அந்த ஏசி சிவரஞ்சனிக்கு தான் இல்லையா? அவங்களுக்கு தான் செல்லம்மாவை பிடிக்காது. கரெக்ட். ஏசி சிவரஞ்சனிக்கு செல்லம்மாவை பிடிக்காது. ஆனா அந்த வடமலை போய் ஏசி சிவரஞ்சனியை பார்த்திருக்காரு. வடமலை மேல பரிதாபப்பட்டு ஏசி சிவரஞ்சனி நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதான் ஜாமீன் கிடைச்சிருமோன்னு தோணுது. ரத்னாவை செல்லமா கடத்திட்டு அந்த பழி உங்க மேல போட்டு ஒரு நாள் ஃபுல்லா லாக்கப்ல உட்கார வச்சால, அது கண்டிப்பா நம்ம பழி வாங்கியே ஆகணும். தம்பி, இந்த சின்ன வயசுல உனக்கே அப்படி பழி வாங்குற புத்தி? ஒண்ணு தெரியுமா உனக்கு? ரத்னாவை செல்லமா கடத்தல. உங்களை கேட்டாங்களா இப்போ? நீங்க பேசாம இருக்க மாட்டீங்க? எங்க எனக்கு அந்த செல்லமாவை எப்படியாவது ஏதாவது பண்ணணுங்க. ஏன்னா நான் அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும். நாங்க பேசுறது பண்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு உள்ள போயிடுங்க. நான் உள்ள போணுமா? தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க, நான் ஏதோ ஆனந்தத்துல பேசுறேன். ப்ளீஸ், நாங்க பேசுறது உங்களால கேட்க முடியலன்னா உள்ள இருங்க, இல்லனா உட்காருங்க. நீங்க உட்காருங்களேன், உட்காருங்க சொல்றேன். சதீஷ், இங்க வாங்க. சொல்லுங்க. இல்ல, ரத்னாவை செல்லமா கடத்தலன்னு சொன்னாரு. அப்ப கடத்தினது யாரு? அட நீங்க வேறங்க, இப்ப அதுவா முக்கியம்? ஏங்க, உங்க அண்ணனே நீங்க எழுந்திருக்கீங்க அந்த செல்லமாவால. இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிங்க. அந்த ஏசி சிவரஞ்சனி ஏதோ ஐடியாஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்களே, என்ன ஐடியாஸ்? சிட்டிலேயே பெரிய லாயரா, பேர் அவினாஷ். ஓகே. அவர் ராஜரான கேஸ் எதுவுமே தோத்தது இல்லையா? சோ வடமலையை போய் அவரை பார்க்க சொல்லி ஏசி சிவரஞ்சனி சொல்லியிருக்காங்க. அவர் வந்தாருன்னா கண்டிப்பா அவளுக்கு பெயில் கிடைச்சிடும். இதை நம்ம எப்படியாவது தடுத்தாக்கணும். அப்ப அந்த வடமலையை அந்த லாயரை மீட் பண்ண விடாம நம்ம ஏதாவது பண்ணிடலாம். ஸ்னேகா, இப்ப நம்ம அடித்தடின்னு ஏதாவது இறங்கணும்னா கண்டிப்பா அது செல்லமாவுக்கு சாதகமா முடிச்சிடும். அதனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு தான் ஸ்டெப் எடுக்கணும். தம்பி, இப்பதான் நீங்க முதல் முறையா புத்திசாலித்தனமா பேசியிருக்கீங்க. வேற என்ன பண்ணலாம் சொல்லுங்க சதீஷ். தம்பி, ரொம்ப யோசிக்காதீங்க. பார்க்கறதுக்கு நல்ல புள்ளையா இருக்கீங்க. முதல்ல எண்ணெய் போட்டு தலை சீவ கத்துக்குங்க.
தப்பு பண்ற எல்லாருமே சிந்திச்சு தான் தப்பு பண்றாங்க, ஆனா மாட்டிக்கிறாங்க. ரொம்ப சிந்திச்சிங்க, உங்க 2 பேரையும் உள்ள தள்ளிடுவாங்க, ஜாக்கிரதை. நான் சொல்ல வேண்டியதே சொல்லிட்டேன். ஒன்று ஆமான்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா பயமா இருக்கு. சொல்றதா சொல்லிட்டு சிந்தித்து பார்த்து செய்கை மாத்து, இருக்கையில் திருந்திக்க. சார் கொடுங்க சார். பிரபாகர் சார் என்னையா இத்தனை மணி நிக்குது? எனக்கு தெரியாம டூரிஸ்ட் டிராவல்ஸ் ஏதாவது ஆரம்பிச்சிருக்கியா? சொல்லியா, வாடகையாவது வரும். சார் நம்மளை பார்க்க வந்த கிளைண்ட்ஸோட கார் சார். பார்க்க வந்த கிளைண்ட்ஸ்னா அப்படியே துரத்து அனுப்பிச்சிடு. படத்தோட வந்தா மட்டும் உள்ள அனுப்பு, சரியா? சார் அவங்களாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை பார்க்கறதுக்காக. வெயிட் பண்றாங்களா? அது அவங்க தலையெழுத்தியா? சிட்டில எவ்வளவு நல்ல லாயர்லாம் இருக்கும்போது அவங்கள விட்டு என்கிட்ட வந்தா இப்படிதான். சார் சிட்டில நீங்க தானே சார் பெரிய லாயர். அப்படியா பிரபாகரே, இத்த நீ நம்புறியா? சார் என்ன சார் நீங்க? நீ நம்பினா அது கரெக்டா தான் இருக்கும். வா பிரபாகரே, பிரபாகர் நீ இருக்கியே சார். ஹலோ டார்லிங் ஷோபனா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் உன் சார். கேஸ பத்தி கவலையே படாத. நம்ம சைடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நாம தான் ஜெயிக்கிறோம். ఓకే సార్. రావు గారు నమస్తే నమస్తే. బెజార్ నుంచి వచ్చారు కదా, బంగినపల్లి మామిడికాయలు తీసుకొచ్చారా? మర్చిపోయారు. డబ్బులు మర్చిపోలేదు కదా? లేదు సార్, తీసుకొచ్చాను. డబ్బా ఫ్యాంటాస్టిక్. 2 లక్షలే కదా? అవును సార్. ఇది అప్పుడే పార్సల్ పన్ను. சரிங்க சார். రేపు పొద్దున కలుద్దాం సార్. సార్ మీ గురించి గొప్పగా విన్నాను. అలాగా అయితే పని చేయండి, మీరు బయలుదేరండి. మీ కేసు సంగతి నేను చూసుకుంటాను. ఓకే, నమస్తే బాయ్ సార్. బాయ్ బాయ్. వస్తాను సార్. నమస్తే సార్. నమస్తే భయ్యా. நான் பேசிட்டு இருக்கும்போது குறுக்க பேச கூட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ಮೈಸೂರು ಪಾರ್ಟಿ ತಾನೇ நீங்க? ಹೌದು ಸರ್. ಹೋಗಿ ಬನ್ನಿ, ನೆಕ್ಸ್ಟ್ ವೀಕ್ ಬನ್ನಿ. ತಕ್ಷಣ ತಗೊಂಡ್ ಬಂದಿದ್ದೀನಿ. तक्षण होग सर. सर सर होगो। नेक्स्ट वीक कर रहा है। दीदी मैं पहले बहुत बार आपसे कह चुका हूँ, आपका केस जो है वो उसमें कुछ नहीं हो सकता है। आपका टाइम बर्बाद कर रहे हो। भैया ऐसा मत बोलिए भैया। पता है आप सुबह से इंतजार कर रहे हैं, लेकिन आपके केस में कुछ नहीं हो सकता है। आप कृपया किसी और वकील को ढूंढ लीजिए दीदी। माफ कीजिए दीदी, माफ कीजिए। जय श्री कृष्ण, जय श्री कृष्ण। सर செம்மையா இருக்கா? நம்ம கிளைண்ட் தான் சார், அவங்க பேரு ஸ்னேகா. கார்ன் சிக்கன் சூப் மாதிரி கிளியரா இருக்காயா? ஆமா சார், அதுல கொஞ்சம் பட்டர் போட்ட மாதிரி இருக்காங்க. வஸ்தியா இருக்காயா? சூப்பரா இருக்காங்க சார். ஆறாம் தேதி தானே கல்யாணம் சார். பொண்டாட்டி நம்புற குடியா சார்? சார். ஹஸ்பண்ட் பாய் ஃப்ரெண்ட் அதெல்லாம் இல்ல சார். இல்லையா? அப்பா, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? சார் அந்த டைப் இல்ல, தப்பா நினைக்கிறீங்களா? நானா தப்பா? சார் நான் தப்பான விஷயத்துக்கும் போறதும் இல்ல, நான் தப்பானவனும் கிடையாது. என்ன விஷயம் சொல்லுங்க. சார் ஒரு கேஸ் விஷயம். கேஸ் 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 நான் இப்போ கேஸ் பேசுற மூட்லயே இல்லைங்க. நான் இப்ப சமத்தியா தண்ணி அடிக்கிற மூட்ல இருக்கேன். நீங்க தண்ணி அடிப்பீங்களா? சார் பிரபாகர், இதுங்க தண்ணி அடிக்க ஆசைப்பட்டா மேல அனுப்பு, இல்ல அப்படியே பார்சல் பண்ணு. சார். ஹே ரிங்க சார், ஒரு ரிங்க நிமிஷம். ரிங்க ரிங்க சார், ரிங்க மிஸ்டர் ரிங்க அவினாஷ். ரிங்க நான் சொல்றது கேளுங்க சார், please. ப்ளீஸ் சார். ஹே ரிங்க 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 சார், ரிங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். பாஷு ஏய் நல்லா இரு. ஹே ரிங்க 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 ரே. சார் கொஞ்சம் அர்ஜென்ட் சார், சொல்லுங்க சார் ப்ளீஸ். இல்ல சார், சார் ரொம்ப பிஸியா இருக்காரு, பார்க்க மாட்டாரு. ஹே ரிங்க 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 ரே. ஓகே. சாரி தலைவரே, ஸ்லைட் எக்ஸ்கியூஸ். சார் நீங்க கிளம்புங்க. இல்ல சார், ஒரு கேஸ் விஷயமா பேசணும் சார். அவர் எந்த கேஸையும் எடுத்துக்கிற மூட்ல இல்ல சார். நீங்க வெயிட் பண்றது வேஸ்ட். இல்ல சார், கேஸ் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் வந்திருக்கோம்.
சார் ப்ளீஸ் எங்களுக்காக கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணுங்களேன். ஒரு எங்களுக்காக? 10 நிமிஷம் தான். நாங்க வெயிட் பண்றோம் சார். சரி வெயிட் பண்ணுங்க, சொல்றேன். தேங்க்யூ. மை காட், அவினாஷ், இஸ் ஹி ஓகே? யா, பெரிய வக்கீல்னு தான் சொன்னாங்க. ஆனா இப்படி லூஸ் வக்கீலா இருப்பா நமக்கு தெரியாம போச்சு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.